இன்னல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் நற்சிந்தனையுடன் முதலாம் ஆண்டு டிப்ளமா வகுப்பில் சேர்ந்துள்ள மாணவ மாணவியர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி புகழ்மிக்க வைர விழா கண்ட 62 ஆண்டுகள் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் முதன்மை கல்லூரியில் சேர்ந்துள்ளீர்கள். இந்த கல்லூரியில் நானும் ஒரு மாணவன் 1978 இருந்து 81 வரை. என்னை பற்றிய ஒரு அறிமுகம். நான் கட்டிடவியல் துறையில் தற்பொழுது துறை தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். 1981 இருந்து 1983 வரை நெடுஞ்சாலைத்துறையில் பொறியாளராக பணியாற்றி 1983 ஆகஸ்டில் இருந்து 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் கட்டிடவியல் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் பேராசிரியராக. தற்போது வைஸ் பிரின்சிபாலாகவும் துறை தலைவராகவும் விடுதி காப்பாளராகவும் இந்த கல்லூரியின் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸராகவும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நானும் இந்த கல்லூரியில் ஒரு மாணவன், முன்னாள் மாணவன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமா படிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு டிப்ளமான்னா என்ன, இன்ஜினியர்னா யார், இன்ஜினியரிங்னா என்ன, இதை பற்றிய அடிப்படை அறிவு பசியோடு வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எதை போட்டாலும் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் ருசியோட இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கீங்க. இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னங்கிறது உண்மையாக புரிஞ்சதுன்னா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பயன்படும். இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் கவனமாக கேட்கணும். நான் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சீனியர் டிப்ளமா ஹோல்டராக சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் பள்ளியிலேருந்து இப்போ கல்லூரிக்கு வரீங்க. இந்த கல்லூரி படிப்புங்கிறது உங்களுடைய மேல்நிலை படிப்பு, ஹையர் எஜுகேஷன். அதுக்குள்ளார என்ட்ரு ஆகும்பொழுது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த உண்மையான வளர்ச்சி இப்போ உங்களுக்கு இந்த முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு பொறியாளராக ஆகிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் இந்த பிறவியில் கிடைச்சிருக்கு. இது நீங்கள் செஞ்ச பாக்கியமா அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாக்கியமா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற சில கருத்துக்கள்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்ததனுடைய நோக்கம், உங்கள் தாய் தந்தையர் நீங்கள் பொறியாளராக வேண்டும் என்ற சிந்தனையோட அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, கூலி வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது, இந்த இளம் பருவத்தில் ஒரு கல்லூரி வாழ்க்கைன்னா பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி சிறகடிக்கணும், ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிறைய மாணவர்கள் வருவாங்க. அதில் பல மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, தடம் மாறி தடுமாறி டிப்ளமா கோர்ஸை முடிக்காமல் போயிடுறாங்க. இப்போ அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் பயன்படுத்தலை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக. இப்போ இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று டிப்ளமா, இன்னொன்று டிகிரி. டிப்ளமானா என்ன, டிகிரின்னா என்ன? இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கிறது டிப்ளமா கோர்ஸ். 4 வருஷம் படித்தா டிகிரி, 2 வருஷம் அல்லது 3 வருஷம் படித்தா அதுக்கு பேர் டிப்ளமா கோர்ஸ். 1 இயர் கோர்ஸஸும் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க போகிறது 3 ஆண்டுகள் 36 மாதங்கள் படிக்கக்கூடிய ஒரு டிப்ளமா கோர்ஸ். இந்த டிப்ளமாங்கிறது இப்போ முத்தையா தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, டெக்னாலஜி. இப்போ இந்த டெக்னாலஜியை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், நாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்.
ப்ரொஃபஷனல் கோர்ஸுன்னு இதுக்கு பேர். இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஜேஇ ஆகலாம். ஜேஇ அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர். ஜேஇ அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் நிறைய என்எல்சி, பிடபிள்யூடி, ஹைவேஸ், டுவாட் போர்டு இந்த மாதிரி பல்வேறு பொது நிறுவனங்களில் நீங்கள் அரசு நிறுவனங்கள்லேயும் தனியார் நிறுவனங்களிலையும் நீங்கள் ஒரு பொறியாளராக ஷைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பட்டய படிப்பினால் நிச்சயம் உண்டு. இப்போ பொறியாளர்ன்ற இல்லையா, இந்த பொறியாளர் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கணும். டிப்ளமா இன் இன்ஜினியரிங். வாட் இஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அடுத்தது இன்ஜினியர்னா யார், அதுவும் உங்களுக்கு தெரியணும். இன்ஜினியரிங் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இஸ் இன் எவ்வரிவேர். இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க, நான் இப்போ சொல்ல போகிறத கவனமாக கவனிங்க. இந்த உலகம் அப்படின்னாலே ஆரம்பத்தில் மனுஷன் பிறக்காதப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. மொத்தம் 5 சொன்னா, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5ம் அடங்கினது தான் பிரபஞ்சம், பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த உலகத்தை படைத்தவர்கள் பொறியாளர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ப்ராவர்பு காலங்காலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. காட் மேக் த வேர்ல்டுன்றது நம்ம மனசில் எங்கேயுமே ப்ராவர்பாக இல்லை. இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்டு அப்படின்னு ப்ரௌடாக நம்ம சொல்லிக்கலாம். இந்த உலகம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தில் இந்த உலகம் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, மனித வளத்தை வச்சு தான் இந்த உலகம் வளர்ந்துருக்கு. இந்த உலகத்தில் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்ற அத்தனை தான் இருந்தது. இப்போ நம்ம அழகான மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய சாலைகள்லாம் பார்க்குறோம், ஏர்போர்ட் பார்க்குறோம், ஹார்பர் பார்க்குறோம், ரயில்வே ட்ராக்கெல்லாம் பார்க்குறோம், பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் பார்க்குறோம். இந்த கட்டிடங்கள் இவ்வளோ வசதிகள் எப்படி வந்தது அப்படின்னா மனிதனுடைய உழைப்பு. அதுக்கு பேர் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். இந்த மனித வளம் ப்ளஸ் இயற்கையினுடைய இந்த பிரபஞ்சத்தை வச்சு இந்த மனித வளம் ப்ளஸ் நமக்கு வேண்டிய சில முக்கியமான அறிவு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் வளர்ச்சி. இந்த உலக வளர்ச்சி யாருக்கோசரம் அப்படின்னா நமக்கோசரம் தான். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு நாம் முதல்ல என்ன செஞ்சோம், ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலத்தில் வீடு கிடையாது, காட்டில் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்னும் போது வெரி ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அப்படின்னா மிலிட்ரி இன்ஜினியரிங். மிலிட்ரி இன்ஜினியர்லேருந்து அடுத்த இன்ஜினியரிங் பிரான்ச்சு பிரிஞ்சது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ இந்த சிவில் இன்ஜினியரிங் இஸ் த மதர் ஆஃப் ஆல் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இட் இஸ் அ மெஜஸ்டிக் மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர்ஃபுல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நிறைய கிட்டத்தட்ட 61 இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். இப்போ நம்ம முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மொத்தம் 6 பிரான்ச் இருக்குது. இந்த 6 பிரான்ச்லேயும் படிக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் இந்த கல்லூரியில் 36 மாதம் 3 வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 3 வருஷம் படிக்க போகிற படிப்பு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பு. 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். ஆனால் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் படிக்க போகிறதுக்கு முறையான திட்டமிடல் வேணும். இப்போ நான் இன்ஜினியரிங் அப்படின்றது டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி
டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த டிப்ளமா எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் படிக்க போகிற படிப்பினுடைய பரீட்சை 6 பருவங்களாக 6 செமஸ்டராக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங்கினுடைய ஃபவுண்டேஷனை படிக்க போகிறீங்க. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் முதல் வருஷம் ஒழுங்காக படிக்கலைன்னா நீங்கள் ஒரு சிறந்த பொறியாளராக ஆக முடியாது அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் இயரில் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்கினுடைய பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிடுறீங்க. இதில் இங்கிலீஷ் ஒரு தியரி பேப்பர், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப். இது கூட இன்ஜினியரிங்கினுடைய மிக முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஸோ 5 தியரி சப்ஜெக்ட், அதற்கு உண்டான ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் ஒரு 3, 8 சப்ஜெக்ட் நீங்கள் இந்த செமஸ்டரில் படிக்க போகிறீங்க. 10th 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த செமஸ்டருங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பரீட்சை நடக்கும். 10th வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் ஆஃப் அலி குவார்டர்லிலாம் வந்திருக்கும். இங்கே நீங்கள் படிக்க போகிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவை போர்டு எக்ஸாமினேஷன். இப்போ இந்த போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் 6 மாதத்தில் இந்த காலேஜில் இந்த 100 மார்க்கை 25 மார்க்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் இங்கே படிக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர் 25 மார்க்கு அவார்ட் பண்ணுவார். 75 மார்க்கு 3 hours டியூரேஷனில் போர்டு எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ 25 + 75 புட் டுகெதர் 100 மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இந்த மார்க்கு இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்த முறையை விட வித்தியாசமானது. இதை நான் படிப்பை பற்றி அடுத்த ஃபேஸில் சொல்கிறேன். இப்போ இன்ஜினியரிங்னா என்னென்னு சொன்னேன்? இன்ஜினியரிங், எவ்ரிதிங் இஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இஸ் இன் எவரிவேர். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். யார்? கடவுள். அந்த தூணையும் துரும்பையும் டிசைன் பண்ணக்கூடிய பொறுப்பு பொறியாளருக்கு இருக்கு. தூண் அப்படின்னா பில்லர், காலம், பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர். துரும்பு அதை விட இன்னும் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ, அது நானோ டெக்னாலஜி. அப்போ இந்த இன்ஜினியரிங்ன்றது நம்மளுடைய சுகமான வாழ்க்கைக்கு, வளமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக நமக்கு நாமே பிரிச்சுக்கிட்ட ஒரு படிப்பு. அந்த படிப்பை தான் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொறியாளர், இன்ஜினியர் அப்படின்னா யார்? அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு பொறியாளருங்கிறவர் கிரியேட்டர்னா படைப்பாளி. இந்த வேர்ல்டை படைத்தது யார் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாம் கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த வேர்ல்டை ரியலாக படைக்கிறது பொறியாளர். இப்போ இந்த பொறியாளருக்கு என்னென்ன அடிப்படை தகுதி வேணும் அதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபவுண்டேஷனாக சொல்லி தர போகிறோம். இன்ஜினியரிங்க்கு ஃபவுண்டேஷனாக. செகண்ட் இயரில் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கிரியேஷன் பண்ண வரும், டிசைன் பண்ண வரும். இப்போ இன்ஜினியரிங்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டே டு டே லைஃப்பில் நாம் சந்திக்கக்கூடிய, நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை திரும்பி இப்போ புரிஞ்சுக்கிறது தான் இன்ஜினியரிங். இது ஒரு தொழிற்கல்வி. இப்போ உலகம் ஃபுல்லாக எதால் ஆனது? அடிப்படையாக 3 மெட்டீரியல் தான், பேசிக் மெட்டீரியல். சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் அப்படின்னா 3 டைமென்ஷன் இருக்கும், வெயிட் இருக்கும். அந்த சாலிட் அதை பற்றி அடிப்படை அறிவு நமக்கு வேணும். அடுத்தது லிக்விட், வாட்டர்லேருந்து, பெட்ரோல்லேருந்து, கெரசன்லேருந்து, டிஃப்ரெண்ட் ஆயிலிருந்து எல்லாமே லிக்விட். அடுத்தது கேஸ். வீட்டுக்கு எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 வீலர் 4 வீலர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 அடிப்படை மெட்டீரியலுமே இருக்கும் இந்த டிசைனில். இப்போ நமக்கு அடிப்படையாக
சாலிடை பற்றிய சாலிட் மெட்டீரியல். சாலிடை ரெண்டாக பிரிக்கலாம். சாலிடுங்கிறது ஒன்று மெட்டல், இன்னொன்று நான் மெட்டல். மெட்டலை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஃபெரஸ், இரும்பு சம்பந்தமானது, இன்னொன்று நான் ஃபெரஸ்னால் இரும்பு இல்லாத உலோகம். மெட்டல், நான் மெட்டல். இது சாலிடை பற்றிய படிப்பு. இது நீங்கள் 10th ஃபிசிக்ஸில் நிறையா அதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் டிப்ளமாவிலையும் ஃபஸ்ட் இயரில் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்க போகிறீங்க. இப்போ இன்ஜினியரிங்குள்ளார வந்துட்டீங்க. உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தினுடைய கதவு இப்போ திறந்து வச்சுருக்காங்க உங்களுடைய பெற்றோர்கள். உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங்கை பற்றி அழகாக தெளிவாக உங்களுக்கு நடத்துறதுக்கோசரம் சிறந்த பேராசிரியர்கள் நமது முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிரான்ச்லேயும் சிறப்பாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நமக்கு அடிப்படை அறிவு, பேசிக் மெட்டீரியலை பற்றிய தரவு நாலேஜ். அதில் சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் அப்படின்னும் போது கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும், சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு, ஸ்டீலு, வுட்டு, பிளாஸ்டிக், பிரிக்கு, சாண்ட், இதெல்லாம் நம்ம வந்து சாலிடில் சொல்லுவோம். அடுத்தது லிக்விடுன்னும் போது வாட்டர், ஆயில், பெட்ரோல், இதெல்லாம் அவங்களுக்கு லிக்விட். கேஸ்ன்னும் பொழுது இந்த 3 பற்றி ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மேஜராக படிக்க போகிற சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த 3த்துலேயுமே இந்த 3னுடைய பயன்பாடு ஃபார் மேனுஃபேக்சரிங். ஒரு கட்டடம் கட்டணுன்னாலும், ஒரு மெஷின் தயார் பண்ணணுன்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒரு 2 வீலர் பாருங்கள், அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சாலிட் இருக்கா? சாலிட்னா அதில் மெட்டல் இருக்குது, நான் மெட்டலும் இருக்குது. 2 வீலரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் காம்பனண்ட்டும் இருக்கும், ரப்பர் இருக்கும், பிவிசி காம்பனண்ட் இருக்கும், ஸ்டீல் இருக்கும், அலாய் இருக்கும், சில இடம் பிராஸ் காம்பனண்ட்டாக இருக்கும். அப்போ மெட்டல், நான் மெட்டல், அப்போ சாலிடு. அதே 2 வீலரில் லிக்விட் இருக்கான்னு பாருங்கள். பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும், இன்ஜின் ஓடும். அப்போ லிக்விடும் அதில் இருக்குது. அப்போ சாலிட் இருக்குது, லிக்விட் இருக்குது. அடுத்தது கேஸ். 2 வீலரில் கேஸ் இருக்கா? நிச்சயமாக 2 வீல் இருக்குது, வீலில் டயர் இருக்குது, டயருக்குள்ளார காற்று இருந்தால் தான் வண்டி ஓடும். இப்போ ஒரு 2 வீலரோ, ஒரு சைக்கிளோ, ஒரு வெஹிக்கிளோ, ஒரு காரோ, ஒரு லாரியோ, ஒரு ஆட்டோமொபைல், எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் அதை வடிவமைக்கக்கூடியவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் எந்த இடத்துல சாலிடு, எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் தானே அதை டிசைன் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு அடிப்படையாக மெட்டீரியல்ஸுனுடைய நாலேஜை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ். ஆக்ஷன், ரியாக்ஷன் 2 இருக்குது. நியூட்டன்ஸ் லான்னு இருக்குது. ஆக்ஷன்னா என்ன, ரியாக்ஷன்னா என்ன? இப்போ ஆக்ஷன் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸை எப்படி படிக்கிறது? இப்போ மெட்டீரியல்ஸ் மேலே ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்படின்னா இப்போ என்னுடைய வெயிட் 70 கிலோ, உங்களுடைய வெயிட் உங்களுக்கு தெரியும், அதை கிலோவில் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த கல்லூரியில் படிக்கும்போது கிலோ இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட், எஸ்ஐ யூனிட், ஃபஸ்ட் இயர் வந்தோடனே அங்கே என்ன சொல்லுவோம்? நியூட்டன், கிலோ நியூட்டன், நியூட்டன், கிலோ நியூட்டன், மெகா நியூட்டன், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சொல்ல வரும். இப்போ நியூட்டன்னொன்னே இந்த 10th நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்போ இங்கே நாம் யூஸ் பண்ண போகிறது கிலோங்கிறது நடைமுறையில் இருக்குது. இங்கே நாம் சொல்ல போகிறது அந்த ஃபோர்ஸ் அல்லது லோடு, அந்த ஆக்ஷனுக்கு நியூட்டன் சொல்ல போகிறோம். 1 kg இஸ் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். இப்போ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய வெயிட் எவ்வளோ. உங்களோட வெயிட் 40 கிலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நியூட்டனில் மாற்றி பாருங்கள். எதால் பெருக்கணும்? 1 kg ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். அப்போ அந்த 1 kgயை 9.81 பெருக்கணும். 9.81 ரஃப்லி 10ன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஒரு 40 கிலோ
உங்களுடைய இடம்னா நியூட்டனில் என்ன சொல்லணும்? 400 கிலோ 400 நியூட்டன்னு சொல்லணும். இப்போ அந்த 400 நியூட்டன் 1000 நியூட்டன் கொண்டது 1 கிலோ நியூட்டன். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இயரில் இப்போ சொல்லித்தர போகிறாங்க. இப்போ நான் சொன்னது லோடு சம்மந்தமாக, ஃபோர்ஸ் சம்மந்தமாக, ஆக்ஷன் சம்மந்தமாக. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு தியரம் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுக்கு பேர் விதி, நியூட்டன்ஸ் விதி. நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு லா, செகண்ட் லா, தேர்டு லா அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லா பற்றிலாம் திரும்ப படிக்க போகிறோம். இதெல்லாம் ஏன் படிக்கணும்? இப்போ நாம் வந்து கிரியேட்டர், நாம் ஒரு படைப்பாளி. சிவில் இன்ஜினியர்னால் அழகான கட்டடங்கள் கட்டணும், அழகான சினிமா தியேட்டர் கட்ட போகிறோம், அழகான ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம், அழகான ஒரு மேம்பாலம் கட்ட போகிறோம். பல கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை நாம் வளர்த்துக்கக்கூடிய சூழல் இந்த 36 மாதத்துக்கு இருக்குது. அப்படி வரும்பொழுது நமக்கு இப்போ பொறுப்பு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து காலேஜ் எஜுகேஷனுக்கு வரணும் போது நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டியெல்லாம் மாற்றிக்கணும், லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகமாக்கிக்கணும். இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 மெட்டீரியலை பற்றிய ஸ்டடி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு டிப்ளமா அப்படின்னும் போது நான் படிக்கும்போது டிப்ளமானா என்னன்னு தெரியல. இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா பாலிடெக்னிக்கில் போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறது 1978. போய் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தோடனே டைரெக்டாக இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தினாங்க, மேக்ஸ் நடத்தினாங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தேன். அப்போ கூட எனக்கு அந்த ஃபஸ்ட் இயர் முடிகிற வரைக்கும் இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரியல. எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம்? 10th படித்தோம், திரும்பியும் இங்கேயும் வந்து படிக்கிறோங்க. இது எதுக்கு? நம்ம இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னோம், 10th படித்ததே திருப்பி படிக்கிறோமே. அப்போ தான் என்னோட பேராசிரியர் சொன்னார், 10th வரைக்கும் படித்தது ஜென்ரல் எஜுகேஷன், இப்போ இன்ஜினியரிங்க்கு வேண்டிய அடிப்படை கல்வியை மட்டும் நம்ம ஃபஸ்ட் இயரில் திரும்ப வருது. 10th படித்த ஒரு ஃபண்டமெண்டலும் வரும், +2 படித்ததும் வரும். இப்போ அதுக்கு மேலே இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வேண்டிய அதிகமான என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு பேஸ் கொடுக்குறோம், ஃபவுண்டேஷன். இந்த ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தெளிவாக படிச்சிங்கன்னா செகண்ட் இயர் ஈஸி. செகண்ட் இயர் ஒழுங்காக படிச்சிங்கன்னா தேர்ட் இயர் பிரச்சனையே இல்லை. இது கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்றது இன்ஜினியரிங்ன்றது இல்லை. புரிஞ்சு படித்தா மிக மிக இலகுவான சப்ஜெக்ட். உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒன்றையும் இப்போ ஆங்கிலத்தில் அந்த டெஃபினேஷன், சப்போஸ் டென்ஷன், கம்ப்ரெஷன், ஷியர், டார்ஷன் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன். இது ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டென்ஷன், கம்ப்ரெஷன், ஷியர், டார்ஷன் இதை பற்றி செகண்ட் இயரில் படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட் இயர்லேயும் சில வரும். இப்போ டென்ஷன்னா என்ன? நமக்கு அதிகமாக லோடு கொடுத்துட்டோம்னா டென்ஷன் ஆகிடுவோம். அது ஹியூமன் பீயினுடைய டெண்டன்சி. ஒரு பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஸ்கேல் எடுத்து அப்படி நீட்டி பிடிச்சி இழுக்கிறோம். அந்த ஸ்கேல் என்ன பண்ணும்? ஒரு ரப்பர் மெட்டீரியலாக இருந்தால், எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்தால் அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். அப்போ அந்த பாடியில் நான் உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு லோடுக்கு பேர் என்னது? டென்ஷன். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, அதை வச்சு அப்படியே அழுத்துறேன், கம்ப்ரெஷன். ஒரு மெட்டீரியல், வீட்டில் அம்மா காய்கறி நறுப்பாங்க அருவாமனையில். அப்போ அந்த காய்கறியை வெட்டு 1 துண்டு 2 ஆகும். அப்போ அங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு ஷியர். வீட்டில் துணி துவைச்சி புழிவோம், அந்த புழியும் போது அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு டார்ஷன். ஸோ டென்ஷன், ரப்பர் பேண்டை இழுத்தோம்னா டென்ஷன், ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அழுத்துறோம்னா கம்ப்ரெஷன். காய்கறி நறுக்கிறது ஷியர், துணியை புழியறது டார்ஷன். இதை நம்ம டே டு டே லைஃப்பில் செய்கிறோம். இப்போ நான் ஆங்கிலத்தில் சொன்னோன்னே அது புரியாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு குழப்பமடையும். ஸோ நாம் டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கைக்கோசரம் பயன்படுத்தக்கூடிய அத்தனையிலையும் நீங்கள் இந்த 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு நிச்சயமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பொறியாளராக ஆகணும். இப்போ நான்
இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்க போகிற பிரான்ச் சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மொத்தம் 6 பிரான்ச். அத்தனை மாணவர்களும் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3 கோர் சப்ஜெக்ட். அந்த எலக்ட்ரிக்கல்லேருந்து பிரிஞ்சது தான் கம்யூனிகேஷன், அந்த எலக்ட்ரிக்கல்லேருந்து பிரிஞ்சது தான் கம்ப்யூட்டர், ஐடி.